நம்ம ஸ்டேட்மெண்ட் நிதி 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 நிலைமை கூற்றுகள், ஐந்தொகை, இன்கம் ஸ்டேட்மெண்ட், அது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், காசு பாய்ச்ச கூற்று, இப்படியான ஃபைனல்ல வந்துட்டு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் நிதி 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 கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு பிறகு அதை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்றது. நிறுவனத்துக்குள்ள உள்ளவர்களும் நிறுவனத்துக்கு வெளியில உள்ளவர்களும் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த annual ரிப்போர்ட் நீங்க பார்த்திருப்பீங்க வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனில அவங்களோட வெப்சைட்ல வந்துட்டு annual ரிப்போர்ட் இருக்கும். அந்த annual ரிப்போர்ட்ல நீங்க பார்க்கலாம் வந்துட்டு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட், அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கான ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட், நிதி கூற்றுக்கள் சொல்றது ஒன்று வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட்னு சொல்லுவோம் வந்துட்டு இலாபநற்ற கூற்று. முதலாவது இலாபநற்ற கூற்று, இரண்டாவது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ் வந்துட்டு நிதி நிலைமை கூற்று, மூன்றாவது காசு பாய்ச்ச கூற்று, நாலாவது வந்துட்டு உரிமை மாற்ற கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இக்யூட்டி சேஞ்சஸ். ஓகே, உரிமை மாற்ற கூற்று, ஐந்தாவது வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு குறிப்புகள். உலகம் சேர்ந்ததுதான் நிதி கூற்றுகள்னு சொல்லுவோம். இந்த நிதி கணக்கியல், இந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங்னு சொல்றது நிறுவனத்தில் உள்ள நிதி சார்ந்த தகவல், நிதியோட எவ்வளவு எல்லாமே அந்த அணையமானது நிதியோட சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் மணியோட சம்பந்தப்பட்டது தானே. அந்த தகவல் எல்லாத்தையும், நிதி சார்ந்த தகவல் எல்லாத்தையும் சேகரித்து அதனை உரிய இடத்துல பதிவு செய்து ஃபைனலாக வந்துட்டு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிறகு வந்துட்டு அதனை பகுப்பாய்வு செய்து அனலைஸ் பண்றது. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா ஒரு டிசிஷனுக்கு வாரது அந்த நிறுவனத்தை பத்தி. உலகம் உள்ளடக்கியதுதான் நிதி கணக்கியல் வந்துட்டு. அப்ப இதுல வந்துட்டு இந்த பாடத்துல வந்துட்டு நம்ம விளங்கி கொள்றது என்னவெண்டா, என்ன ப்ராசஸ், இந்த கணக்கு இந்த ஃபைனலா இன்புட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா வர அவுட்கம் எப்படி, அது தொடர்பாக ஃபெஸ்டுக்கு வந்துட்டு பார்க்க போறோம். அதோட வந்துட்டு இங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கூற்றுக்கள் எல்லாத்தையும், நிதி கூற்றுக்கள் எல்லாத்தையும் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றது, என்ன ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ண, என்ன ரூல்ஸ் பாவிக்கணும், என்ன மாதிரி செய்யணும் என்று ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அதை ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி இறுதி கணக்குகள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பிறகு வந்துட்டு அதனை வந்துட்டு எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது, இவ்வளவு உள்ளடக்கியதுதான் இந்த பாடத்தின் நோக்கம். சோ இந்த பாடத்துல இருந்து நம்ம இந்த பாடத்துல உள்ளடக்கப்பட்டுள்ள கண்டென்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன சாப்டர்ஸ் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்றா, முக்கியமாக இந்த நிதி கணக்கியல்ல இருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய இவ்வளவு விடயங்களையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். முக்கியமாக இது மட்டும் இல்லை, இதை விட மேலதிகமா வேற நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நிதி கூற்றுகள்ல வந்துட்டு நிதி கணக்கியல்ல வந்துட்டு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆனா வந்துட்டு உங்களோட சிலபஸ்ல வந்துட்டு இதை ஃபர்ஸ்டுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிற, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் என்று சொல்லி போட்டு உங்களுக்கு செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ தெரியாது, அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் இருக்கு. அதுல வந்துட்டு சில அடுத்த ஸ்டெப்ஸ் ஆன அட்வான்ஸாக அடுத்த கொஞ்சம் இது இந்த சாப்டர்ஸ் வந்துட்டு நீங்க பாப்பீங்க வந்துட்டு. சோ இதுல வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு உள்ளடக்கப்பட்டுள்ள சாப்டர்ஸ் வந்துட்டு முதலாவது வந்துட்டு அக்கவுண்டிங் தியரின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தியரியில இருந்துதான் ஒவ்வொரு செயற்பாடும் உருவாகுது. கோட்பாடு, தியரி, ஒரு தியரியை உருவாக்குறதுக்கு பிறகுதான் அதன் ஊடாகத்தான் எல்லா செயற்பாடும் வந்து ஃபைனலாக ஒரு பினிஷிங் ஒன்று ஏற்படும். அப்ப அக்கவுண்டிங் தியரின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டுக்கு பார்க்கணும் வந்துட்டு. ரெண்டாவது இந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங், இது ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் தானே இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நிதி கணக்கியல், அதனால அது தொடர்பான ஒரு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன்ஸ் டு ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங், அது தொடர்பான ஒரு அறிமுகம். அது எவ்வாறு மத்த அக்கவுண்டிங்ல இருந்து வித்தியாசப்படுகின்றது என்ற எல்லாத்தையும் நம்ம இதுல இருந்து பார்ப்போம். அதோட குவாலிட்டேட்டிவ், அதோட தரப்பண்புகள், ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் தரப்பண்புகள், குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் என்ன, அதன் ஊடாக பயனடைபவர்கள் யார், எவ்வாறு பயனடைகின்றார்கள், இது தொடர்பான எல்லாமே உள்ளடக்கியதான் இன்ட்ரடக்ஷன்ஸ் டு ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங். அடுத்தது வந்துட்டு முக்கியமானது, நம்ம ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்
ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணணும்டா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கு இரட்டை பதிவு செய்யணும், டபுள் என்ட்ரி. வரவும் வைக்கணும், செலவும் வைக்கணும். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கு இரட்டை பதிவு இருக்கு. ஒன்று வரும், ஒன்று போகும். வாரது வரவு, போறது செலவு. அப்ப வரவும் வைக்கணும், செலவும் வச்சாத்தான் அங்க நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சரியா இருக்கணும்டா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் நிறுவனத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் இரட்டை பதிவு வைக்கணும், டபுள் என்ட்ரி. ஓகே, அதை டபுள் என்ட்ரி பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு நம்மளுக்கு தெரியணும் வந்துட்டு பரீட்சை மீதி ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண. ஆல்ரெடி நான் சொன்னேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ இது வந்துட்டு 3வது சாப்டர். அடுத்தது வந்துட்டு நிறுவனத்துல நிறைய டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லும்போது நிறைய கொடுக்கல் வாங்கல், வித்தியாசமான கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் வந்துட்டு நடக்கும். அது தொடர்பா எவ்வாறு பதிவு செய்யறது. டைரக்டா வந்துட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணது போகல. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண முதல் எவ்வாறு டிரான்சாக்ஷன்ஸ் நிறுவனத்தில் நடக்கிற ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல், முக்கியமான கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்கு எவ்வாறு பதிவு செய்வதுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டதுக்கு பிறகு 5வது சாப்டர் வந்துட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ். அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு நார்மலா ப்ரிப்பேர் பண்றதுதான் சாப்டர் 5ல இருக்குது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு தனிநபர் வந்துட்டு எவ்வாறு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் சாப்டர் 5ல. சாப்டர் 6ல வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு லைபிலிட்டி லிமிடெட் கம்பெனி வந்து பொறுப்பு வரையறுக்கப்பட்ட ஒரு கம்பெனி வந்துட்டு, நார்மலா கம்பெனி முக்கியமானது தானே. அந்த கம்பெனில வந்துட்டு நிதி கூற்றுக்கள் வந்துட்டு எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது அந்த நிதி கூற்றுக்கள்ல தான் ஒரு வகை வந்துட்டு காசு பாய்ச்சக்கூடிய நிதி கூற்றுக்கள்னு சொல்லக்குள்ள இங்க வந்துட்டு சாப்டர் 6ல வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட் வந்துட்டு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ், நிதி நிலைமை கூற்று, இரண்டையும் பார்ப்போம் வந்துட்டு. அதுக்கு பிறகு இந்த நிதி கூற்றுல ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒரு கூற்று தான் வந்து காசு பாய்ச்ச கூற்று. அதை செப்பரேட் சாப்டர்ல பார்ப்போம் வந்துட்டு. சோ அது எல்லாத்தையும் உள்ளடங்கியதுதான் அந்த 5, 6, 7. அதை ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு பிறகு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு பகுப்பாய்வு, இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதை வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ண போறோம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதோட முடியறல்ல, அதை வந்துட்டு மேலதிகமா நம்ம அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணினாதான் ஒரு நிறுவனத்தை பற்றியான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் டைரக்டா பார்க்கும் பொழுது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லாட்டி பேலன்ஸ் ஷீட்டையோ வந்துட்டு டைரக்டா நம்ம பார்க்கும் பொழுது நாலேஜ் கிடைக்கிற தகவல் வந்துட்டு குறைவா இருக்கு. அதை வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணணும்டா, அதை வந்துட்டு ஒரு பகுப்பாய்வு செய்தோம்னா டீப்பான நாலேஜ் வந்து அந்த நிறுவனத்தை பத்தி ஒரு டீப்பான நாலேஜ் வந்துட்டு நிறைய நிறைய பயன்பாட்டாளர்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்துக்கு கிடைக்கும், அது மாதிரி முதலீட்டாளருக்கு கிடைக்கும், அந்த நிறுவனத்துல உள்ள உரிமையாளருக்கு கிடைக்கும், தொழிலாளருக்கு கிடைக்கும், கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர், இப்படியான நிறைய பயன் அடையக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நிறுவனத்தை பத்தி தகவல் தேவைப்படுது நிறைய பேருக்கு. அவங்களுக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன், இந்த பகுப்பாய்வு செய்யும் பொழுது இந்த நிறுவனத்தை பற்றியான நல்ல தகவல் வந்துட்டு கிடைக்கும். இந்த நிறுவனம் நல்ல நிலையில போகுதா இல்லையா, இந்த நிறுவனத்துல உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, எவ்வாறு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இப்படியான தகவல்களை வந்துட்டு எல்லா தகவல்களையும் இந்த பகுப்பாய்வு செய்வதன் மூலமா கிடைக்கின்றது. அது வந்துட்டு நம்ம சாப்டர் 8ல வந்துட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து இதுக்கு மேலதிகமாக சில அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது. நிறுவனத்துல வந்து சில நிறுவனங்களை பொறுத்து அந்த நிறுவனத்துல டிஃப்ரெண்டான சப் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது தொடர்பா நம்ம பார்க்க போறதுதான் சாப்டர் 9, 10 and 11. சாப்டர் 9ல வந்துட்டு குத்தகை கணக்கு, லீஸ் கம்பெனி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ் கம்பெனி வந்துட்டு எவ்வாறு அந்த அந்த அக்கவுண்ட்ஸை வந்துட்டு அக்கவுண்டிங்கை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி வந்துட்டு அக்கவுண்ட வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு லீஸ் வழங்கும் பொழுது. சோ அடுத்தது வந்துட்டு சாப்டர் 10ல வந்துட்டு கான்ட்ராக்ட்,
ஒரு ஒப்பந்தம் செய்யும் வாடிக்கையாளருடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்யும் பொழுது அது தொடர்பான செயற்பாடுகளை வந்துட்டு நம்ம பார்ப்போம் வந்துட்டு அது தொடர்பான எவ்வாறு வருமானத்தை எவ்வாறு கால்குலேட் பண்றது அது தொடர்பான எல்லா அக்கவுண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்டர் 10ல பார்ப்போம். வாடிக்கையாளரோட ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வது, கான்ட்ராக்ட் ஒன்று செய்யறாங்க, கான்ட்ராக்ட். ஓகே, கான்ட்ராக்ட் அக்கவுண்ட். ஓகே, சோ இத வந்துட்டு நம்ம சாப்டர் 10ல வந்துட்டு பார்ப்போம். அடுத்தது கடைசியா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், முதலீட்டு கணக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஒரு முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது தொடர்பாக அந்த நிறுவனத்தால ப்ரிப்பேர் பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் வந்து முதலீட்டு கணக்கு, அது தொடர்பாக வந்துட்டு கடைசி சாப்டர்ல வந்துட்டு பார்ப்போம். இவ்வளவும் உள்ளடக்கியதுதான் இந்த நிதி கணக்கியல்ற சாப்டர்ஸ் வந்துட்டு இவ்வளவு உள்ளடக்கியதுதான் நிதி கணக்கீடு. இந்த உங்களோட சிலபஸ்ல வந்துட்டு உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதுல வந்துட்டு சிலதுகள் வந்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது, அதை வந்துட்டு முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னு சொல்லும் பொழுது இங்க வந்துட்டு உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது, நான் இந்த பிரீஃபா சொல்றது வந்துட்டு இந்த நிதி கணக்கியல்ல இருந்து வந்துட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் என்ன, அதோட கரெக்டர்ஸ் என்ன, அதோட யூசர்ஸ் யாரு, அதோட ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதும், இரட்டைப்பதிவு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வாறு இரட்டைப்பதிவு செய்யணும்னு பாக்குறதும், அதோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லா ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்டையும் எவ்வாறு சரியாக ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு போது அதை வந்துட்டு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதை அனலைஸ் பண்ண வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலதிகமாக சில அக்கவுண்ட்ஸ், சில கம்பெனிகளை பொறுத்து சில அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் அந்த மிஸ்செலேனியஸ் அக்கவுண்ட், சம் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதையும் வந்துட்டு நம்ம இதுல பார்த்து கொள்ள முடியும். சோ இதுல வந்துட்டு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டட் புக்ஸ் வந்துட்டு, நீங்க லைப்ரரி போனீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்துட்டு இருக்குது. இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது வந்துட்டு. இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்யறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு சீமா, சார்ட்டர்ட், டபிள்யூடி செய்யறவங்க இருப்பாங்க, ஏசிசிஏ செய்யறவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த அந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் தொடர்பான புக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸ்டேஜ் 1ல முதலாவது இயர்ல வந்துட்டு இருக்கும் வந்துட்டு. அந்த புக்ஸை நீங்க வாங்கி பார்க்கலாம். அல்லது வந்துட்டு உங்களுக்கு லைப்ரரி போனீங்கன்னா யூனிவர்சிட்டி லைப்ரரியில வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை நீங்க எடுத்துக்கொண்டு இது தொடர்பான மேலதிகமான நாலேஜ்களை பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த சாப்டர்ல இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் த லேர்னிங், என்ன கற்கை முறை வந்துட்டு கற்பித்தல், நான் கற்பித்தல், நீங்க எப்படி கற்க போறீங்க, ரெண்டும் என்னூடாகவும் நீங்க எப்படி அதை கற்றுக்கொள்ள போறீங்க, இவ்வளவுக்கு என்ன மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்றோம்டா, ஒன்று வந்துட்டு லெக்சர்ஸ் நார்மலா என்ன யூஸ் பண்றது, விரிவுரை வந்துட்டு, அடுத்தது ப்ராக்டிக்கலாக ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்டா ப்ராக்டிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வாறு அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு. சம்டைம் ப்ராக்டிக்கலா நீங்க விசிட் பண்ணி அந்த கம்பெனில எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதை எப்படி வந்துட்டு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ப்ராக்டிக்கல். அதர்வைஸ் இந்த ப்ராக்டிக்கலுக்குள்ள வந்துட்டு அப்படி விசிட் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்க அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட ரிப்போர்ட்டை வந்துட்டு, ஆனுவல் ரிப்போர்ட், அதுல வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணிக்காங்கன்னு சொல்லி போட்டு நம்ம அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து பார்க்க முடியும். அதுவும் உள்ளடக்கப்பட்டிருக்கு ப்ராக்டிக்கல்ல. சோ அடுத்தது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டி நீங்க கொஸ்டின் கேட்க நான் ஆன்சர் பண்ணுவேன். இது வந்துட்டு அடுத்த மெத்தட் வந்துட்டு. அடுத்தது குரூப் டிஸ்கஷன்ஸ், குரூப்பா. இது நார்மலா ஆன்லைன் லெக்சர்ஸ்லயும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் பிசிக்கலா இருக்கும்போது இதை யூஸ் பண்றது மோ வெலுவபிள், இது ஈஸியா இருக்கும் வந்துட்டு. சோ அந்த குரூப்பா பிரிச்சு அதை டிஸ்கஸ் பண்ண, ஒரு கொஸ்டினை தந்து, ஒரு பிரச்சனையை தந்து அதை டிஸ்கஸ் பண்ண விட்டு அதை ஒரு ப்ரெசென்ட் பண்றது, இது ஒரு மெத்தட் வந்துட்டு. இதுல இருந்து என்னால் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கான
உங்களுக்கான தேவையான knowledge வந்துட்டு தரத்துக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் வந்துட்டு. சோ இதுல வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் ஆஃப் இவாலுவேஷன்ஸ் என்ன மாதிரி மதிப்பீடு செய்யப்படுது, இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க எவ்வாறு மார்க்ஸ் வந்துட்டு எவ்வாறு மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளலாம்டா, உங்களுக்கு ஃபைனலா வந்துட்டு எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அதுல 70% உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருந்து கிடைக்கிற மார்க்ஸ் 70க்கு மாத்தி அதுல இருந்து வர மார்க்ஸோட கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், தொடர்ச்சியான மதிப்பீடு, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். லெக்சர்ஸ் போயிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தரப்படும், அசைன்மெண்ட் வந்துட்டு தரப்படும், இல்லாட்டி குயிஸ் நடத்தப்படும், இல்லாட்டி அசைன்மெண்ட் தரப்படும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வரும், இல்லாட்டி பிரசன்டேஷன் செய்ய வேண்டி வரும். இது எல்லாமே உள்ளடக்கியதா கண்டினியூ அசஸ்மெண்ட் வந்துட்டு. சோ அதுல இருந்து உங்களுக்கு 30% மார்க்ஸ் வருது. 30 மார்க்ஸ் வந்துட்டு அதுல இருந்து வரும். 70 மார்க்ஸ் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம்ல இருந்து வரும். ரெண்டையும் கூட்டி டோட்டலா வந்துட்டு மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல வரும். இதுல வந்துட்டு 70 வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம், 30% கண்டினியூ அசஸ்மெண்ட். ஸோ இந்த கண்டினியூ அசஸ்மெண்ட்ல மார்க்ஸ் வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு டாப்ல வந்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு. கண்டினியூ அசஸ்மெண்ட் எல்லாருமே ஈஸியா செய்யக்கூடியது. இத வந்துட்டு குயிஸ தவிர மற்றதெல்லாம் மறைச்சு செய்ய தேவையில்ல. வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணி நீங்க இது தொடர்பான ஒரு மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ள முடியும். சோ தொடர்ச்சியான இந்த கண்டினியூ அசஸ்மெண்ட்டை நீங்க தவற விடாம சரியான டைம்ல வந்துட்டு சப்மிட் பண்ணினீங்கன்னா, சரியான ஆன்சர்ஸ் சரியான டைம்ல சப்மிட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து மார்க்ஸை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். சோ அது வந்துட்டு உங்களுக்கு மிக ஹெல்ப் ஆயிருக்கும் வந்துட்டு உங்களோட ஃபைனல் ரிசர்ச்ல வந்துட்டு. சோ அதை மிஸ் பண்ணாமலுக்கு சரியான முறையில செய்து கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்து கொள்ளுங்க. சோ இது தொடர்ச்சியான மதிப்பீடு, இந்த கண்டினியூ அசஸ்மெண்ட் வந்துட்டு குயிஸ் இருக்கலாம், அல்லது மிட் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும், பிரசன்டேஷன்ஸ், அதர்வைஸ் இதுல வந்துட்டு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வருமெண்டா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வருமெண்டா, அதுவும் வந்துட்டு இந்த கண்டினியூ அசஸ்மெண்ட்ல உள்ளடக்கப்பட்டிருக்குது. சோ ஃபைனலா பாப்போம் வந்துட்டு என்னென்ன கண்டினியூ அசஸ்மெண்ட் செய்வோம். சோ அடுத்தது வந்துட்டு முதலாவது நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறது முதலாவது சாப்டர். அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு 3 சாப்டர் சென்ட் பண்ணிக்கிறேன். 3 சாப்டர்ஸையும் இன்றைய டைம்ல வந்துட்டு நம்ம பார்த்து கொள்ள முடியும். சோ சாப்டர் 1 வந்துட்டு முதலாவது நீங்க விளங்கி கொள்ளோடும். இந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங்ல வந்துட்டு அக்கவுண்டிங் தியரிண்டா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அக்கவுண்டிங் தியரி அதுதான் வந்துட்டு பேசிக் ஸ்டார்டிங் வந்துட்டு. தியரி வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு. சோ நார்மலா வந்துட்டு அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல மாத்திரம் இல்லாம எல்லா இடத்துலயும் எல்லா ஃபீல்டையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா தியரி வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் நாலேஜ் வந்துட்டு பாஸ்டா நடந்து ஆல்ரெடி இறந்த காலத்துல நடந்த விடயங்கள், தொடர்ச்சியா நடந்து வந்த விடயங்களை வச்சு ஒரு கோட்பாடு உண்டு, ஒரு தியரியை வந்துட்டு உருவாக்குற, இப்படித்தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு இதை வந்துட்டு எதிர்காலத்திலே பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். தியரி வந்துட்டு நார்மலா ஜஸ்ட் இந்திய நிலைமையை வச்சு மட்டும் ப்ரிப்பேர் பண்றது இல்ல, தொடர்ச்சியாக இறந்த காலத்துல நடந்து வந்தது, நீண்ட காலமாக வந்துட்டு நடந்து வந்தது, அதை வச்சு அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு கிடைத்த தகவல்களை வைத்து ஒரு தியரிய வந்து ஒரு கோட்பாடை வந்து உருவாக்கி அதை வந்துட்டு ஃபியூச்சர்லயும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்லயும் வந்துட்டு யூஸ் பண்றதுதான் தியரி வந்துட்டு. சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அக்கவுண்டிங் தியரிக்கு போறதுக்கு முதல் வந்துட்டு ஒரு சிம்பிளான வந்துட்டு ஒரு தியரியை வந்துட்டு சொல்றேன். எல்லா ஃபீல்டுலயும் இருக்குது. எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அல்லது வந்துட்டு ஃபைனான்ஸ் எடுத்துக்கொண்டீங்க, இல்லாட்டி மனிதவள முகாமைத்துவம், மார்க்கெட்டிங், ஏதாவது எந்த ஃபீல்டு எடுத்துக்கொண்டாலும் தியரி வந்துட்டு இருக்குது. தியரி வந்துட்டு பேசிக். அதன் ஊடாகத்தான் நம்ம அடுத்தடுத்த செயற்பாடுகள் செய்து பினிஷிங் அவுட்கம் ஒன்றை பெற்றுக்கொள்ள போறோம். சோ இந்த தியரி வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்.
ஆல்ரெடி நடந்த விடயங்கள், நீண்ட காலமா நடந்து வந்த விடயங்கள் வைத்து அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ வச்சு கிடைத்த தரவுகளை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கோட்பாடு இப்படித்தான் இருக்கிறது, இதுக்குள்ள இடையில உள்ளது இந்த ரிலேஷன்ஷிப் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோட்பாடை உண்டு தியரியை வந்துட்டு உருவாக்குறோம். அத தியரிய பேஸ் வச்சுத்தான் அடுத்தடுத்த செயற்பாடு எல்லாம் நடந்து ஃபினிஷிங் ஒரு அவுட்கம் ஒன்று பெற்றுக்கொள்ளுவோம், அல்லது வந்துட்டு ஒரு சொல்யூஷனை வந்துட்டு பெற்றுக்கொள்ளுவோம். சோ இது ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்குன்னா எக்கானமிக் தியரிக்கு முதல் ஒரு தியரியை வந்துட்டு நான் உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறது வந்துட்டு ஒரு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா பொருளியல்ல வந்துட்டு வெரி பேசிக் வந்துட்டு டிமாண்ட் தியரி. நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சோ தெரியா எனக்கு தெரியும், பட் பேசிக்கா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு அந்த டிமாண்ட் தியரியை வந்துட்டு படிச்சிருப்பீங்க. டிமாண்ட் தியரி இந்த டிமாண்ட் தியரியில வந்துட்டு விளங்கப்படுத்துற என்னன்னா ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு என்ன சொல்றாங்கன்றாங்க, ஒரு பொருளுக்கான குவான்டிட்டிக்கும் பிரைஸுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லப்படுது. பிரைஸுக்கும் குவான்டிட்டி அளவுக்கும், பொருள்ற அளவுக்கும் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கும் அதுல பிரைஸுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி வந்துட்டு சொல்லப்படுது டிமாண்ட் தியரி. பிரைஸுக்கு ஒரு பொருள்ற பிரைஸுக்கும் அத வந்துட்டு அதுக்கு உள்ள கேள்வி, அந்த பொருளுக்கான கேள்விக்கும் இடையிலான குவான்டிட்டிக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லப்படுது. அப்போ நார்மலா அந்த டிமாண்ட் தியரியில வந்து சொல்லப்படுற லோ வந்துட்டு டிமாண்ட் லோ வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா. ஒரு பிரைஸுக்கு குறிப்பிட்ட பொருள் பிரைஸுக்கும் அதுக்கான குவான்டிட்டி அதுக்கான டிமாண்ட் வந்துட்டு அந்த பொருளுக்கான டிமாண்ட் கேள்வி வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஸ். பிரைஸ் கூட 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 வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு குறையுது, பர்ச்சேஸ் பண்ற அளவு வந்துட்டு குறையுது. பிரைஸ் வந்துட்டு குறையும் பொழுதும் பொருளுக்கான கேள்வி வந்துட்டு அதிகரிக்கின்றது. நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரைஸுக்கும் டிமாண்டு குவான்டிட்டிக்கும் இடையில இருக்குதுன்னு சொல்றதுதான் டிமாண்ட் தியரி. ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுது. அதுல வந்துட்டு சொல்லப்படுது வந்துட்டு டிமாண்ட் லோ வந்துட்டு லோ ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு சொல்லப்படுது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஃபார் த பெர்டிகுலர் ப்ராடக்ட். இந்த குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நேரத்துல வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லப்படுது. அதோட வந்துட்டு டிமாண்ட் தியரியில நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுது சொல்லப்படுற விடயம். இன்னொன்று நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிமாண்ட்ல வந்துட்டு குவான்டிட்டி ஒரு பொருளுக்கான டிமாண்ட் டிசைட் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. பிரைஸ் வந்துட்டு மிக முக்கியமானது. பிரைஸ் வந்துட்டு அதே மாதிரி அது கம்படிட்டிவ் அந்த சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய பொருள்ற பிரைஸ் வந்துட்டு மற்றது வந்துட்டு அடுத்தது கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட். ஸோ இந்த டெக்னாலஜியோட சேஞ்சஸ் வந்துட்டு அதே மாதிரி டேஸ்ட் வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் டேஸ்ட் ஃபேஷன் மாறும் பொழுது கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பொழுது இவ்வாறான சம் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது டிமாண்டை தீர்மானிக்கிறதுக்கு. டிமாண்ட் தியரியில முக்கியமானது பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் குவான்டிட்டிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப். இது தவிர வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது வந்துட்டு டிமாண்டை டிசைட் பண்றதுக்கு. அதோட வந்துட்டு டிமாண்ட் லோ வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லப்படுது. பிரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அதோட இந்த டிமாண்ட் தியரியில நிறைய விடயங்கள் சொல்லப்படுது. இங்க வந்துட்டு டிமாண்ட் தியரியில வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது பிரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும். சம்டைம் வந்துட்டு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பாசிபிளா. அப்படியான காரணங்கள் என்ன, ஏன் வந்துட்டு பிரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் இடையில பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் எந்த டைம்ல வரலாம், அது எல்லாமே உள்ளடக்கியதுதான் இந்த டிமாண்ட் தியரி. இந்த இவ்வளவு வந்துட்டு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இந்த கோட்பாடு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு பழங்காலமாக வந்துட்டு நடந்து வார விடயங்களை வச்சு அந்த காலத்துல அந்த டிமாண்ட் தியரி உருவாக்கும் முதல்
அதுக்கு முதல் நடந்த விடயங்களை வச்சு நடந்த விடயங்களை வச்சு அது தொடர்பான தகவல்களை சேகரித்து அதன் ஊடாக என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு கோட்பாடை வந்துட்டு உருவாக்குறாங்க. ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. அந்த கோட்பாடை வந்துட்டு வார 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 ஆண்டுகள்லயும் ஃபியூச்சர்ஸ்லயும் தொடர்ச்சியாக ஃபியூச்சர்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி உருவாக்குறது தான் தியரி வந்துட்டு. தியரி வந்துட்டு பேசிக் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் தியரி வந்துட்டு உருவாக்கப்படுது. அந்த தியரியை வச்சு நம்ம ஃபைனலாக ஒரு அவுட்கம் அந்த சொல்யூஷனை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். சோ அந்த டிமாண்ட் தியரி எடுத்துக்கொண்டோம்னா டிமாண்ட் தியரி சொல்லப்பட்டிருக்கு. டிமாண்டுக்கும் பிரைஸுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப், அதர் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஏன் வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன் அண்ட் ஏன் வந்துட்டு சம்டைம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பாசிபிள், அது எப்படி எந்த சிச்சுவேஷன்ல வரலாம், இதை உள்ளடக்கியதுதான் டிமாண்ட் தியரியில வந்துட்டு சொல்லப்படுது. இந்த இந்த உளவு விடயங்களை வச்சு என்ன செய்யலாம்னா ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கலாம். எவ்வாறு வந்துட்டு ஒவ்வொன்றும் தாக்கம் செலுத்துது டிமாண்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு ஒரு மெத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸை வந்துட்டு உருவாக்கலாம். அந்த மெத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸை வச்சுட்டு ஒரு நிறுவனம் இந்த தியரியை வச்சு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு நம்ம ஒரு மெத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸை வந்துட்டு உருவாக்கலாம். அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு ஒரு டிசிஷனுக்கு வருவோம்டா அது வந்துட்டு அவுட்கம் வந்துட்டு அவுட்கம். இந்த டிமாண்ட் தியரி ஜென்ரலா எந்த ஒரு தியரியும் ஒரு ஜென்ரலா இருக்கும். குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எல்லா என்விரான்மெண்ட்டுக்கு சேர்த்ததுதான் அந்த தியரி வந்துட்டு. ஆனா நிறுவனம் வேறுபடலாம். டிமாண்ட் தியரியில வந்துட்டு டிமாண்ட் தியரி எடுத்துக்கொண்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு நார்மலா வந்துட்டு என்ன சொல்லப்படுது, நெகட்டிவ் ரிலேஷன் சொல்லப்படுது. ஆனா அந்த குறிப்பிட்ட கம்பெனில உருவாக்குற பொருளுக்கு சம்டைம் பாசிட்டிவ் ரிலேஷனா இருக்கலாம். அப்ப தியரி வந்துட்டு ஜென்ரல், அது கம்பெனிக்கு கம்பெனி சம்டைம் டிஃப்ரெண்டா இருக்கும் வந்துட்டு. சோ அந்த தியரிய வச்சு நம்ம குறிப்பிட்ட கம்பெனிக்கு தேவையான அனாலிசிஸ் செய்யறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அதன் ஊடாக ஃபைனலா வந்துட்டு ஒரு அவுட்கமை பெற்றுக்கொள்ளுவோம்டா இதுதான் வந்துட்டு இந்த தியரி வந்துட்டு. சோ இந்த தியரி வந்துட்டு ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு ஒரு கோட்பாடு தியரி வந்துட்டு உருவாக்கப்பட்டு அது வார அப்கமிங் அடுத்த இயர்கள்ல இனிமே வார ஃபியூச்சர்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் தியரி. சோ இப்ப வந்து நம்ம வந்துட்டு பார்ப்போம் அக்கவுண்டிங் தியரின்னா என்ன, ஏன் நம்ம அக்கவுண்டிங் தியரிய படிக்கணும், ஏன் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங்லன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மத்த தியரிகளை போல ஒவ்வொரு ஃபீல்டுல உள்ள தியரிய போல இந்த அக்கவுண்டிங் தியரியில வந்துட்டு ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு இது நிறுவனத்திலேயோ இல்லாட்டி பிசினஸ் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு நடந்துட்டு வார தகவல்களை வச்சு தியரிய உருவாக்குறாங்க. அக்கவுண்டிங் தியரி, இந்த அக்கவுண்டிங் தியரி வச்சுதான் நம்ம எல்லா செயற்பாடுகள் நிறுவனத்துல எல்லா அக்கவுண்ட்ஸையும் வந்துட்டு செய்யணும். இது வந்துட்டு அடிப்படையானது. அக்கவுண்டிங் தியரி ஒரு அடிப்படையானது. அந்த நிறுவனத்தில் உள்ள எல்லா அக்கவுண்ட்ஸையும் வந்துட்டு ஒரு நேர்த்தியாக, ஒரு நம்பகத்தன்மையாக, அதை ஒப்பிடக்கூடிய தன்மையாக சிறந்த முறையில ப்ரிப்பேர் பண்ணணும்டா நம்மளுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு தியரிய வந்துட்டு அப்ளை பண்ண தெரியணும், தியரிய வந்துட்டு யூஸ் பண்ணணும். தியரியின் ஊடாகத்தான் வந்துட்டு அக்கவுண்டிங் தியரியின் ஊடாகத்தான் நிறுவனத்துக்கான ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுது. தர நிர்ணயம் ஸ்டாண்டர்ட், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தானே, நிறைய ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்குது. ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்குது. சோ இந்த தியரியின் ஊடாகத்தான் வந்துட்டு ஆரம்பத்துல அந்த ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு ஒரு தியரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ண தியரியின் ஊடாக வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்ல போனா LKS 1 ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 அதுல வந்துட்டு என்ன சொல்லப்படுதுன்னா
preparing the financial statement. Financial statement எவ்வாறு prepare பண்ணணும்னு சொல்லப்படுது. என்ன முறையிலே எந்த ஃபார்மேட்ல வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் என்று அழகா நேர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா கம்பெனியும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி எல்லா கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒரு 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 எல்லா கம்பெனிக்கான அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரே ஃபார்மேட்ல இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி நினைச்ச மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல, அவங்க நினைச்ச மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது அந்த அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டோம்னா LKS1 இது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஆர்டர்ல எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை யூஸ் பண்ணித்தான் எல்லா கம்பெனியும் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும், ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும், பாக்குற நம்மளுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் விளங்கி கொள்றதுக்கு. சோ வந்துட்டு எல்லா கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஈஸியாக நம்ம கம்பெனி கம்பேர் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியையும் கம்பேர் பண்றாரு வந்துட்டு, எந்த கம்பெனி நல்ல நிலையில போகுதுன்னு பாக்குறேன்டா ஒரு கம்பெனி மத்த கம்பெனி டிஃப்ரெண்டா ப்ரிப்பேர் பண்ணி இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். சோ அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இங்க இருக்குது வந்துட்டு, அதை யூஸ் பண்ணணும்டா வந்துட்டு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்டா ரெண்டு கம்பெனியோட ஃபார்மேட் வந்துட்டு உண்டு. சோ ஈஸியா நம்ம பார்க்கலாம் எவ்வளவு இன்கம் இருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளவு, இந்த கம்பெனியோட சொத்து எவ்வளவு இருக்கு, இந்த கம்பெனிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, இவ்வளவுதையும் பார்த்து இதையெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியா விளங்கலாம். அதனால இங்க வந்துட்டு இந்த தியரிய வச்சு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு உருவாக்கப்படுது. இந்த ஸ்டாண்டர்ட் வச்சுதான் ஒவ்வொரு 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 ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், எல்லா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்கும் வந்துட்டு நிறுவனத்தில் உள்ள எல்லா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்கும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுது. சோ இது பேசிக்கா நம்மளுக்கு தெரியணும். அக்கவுண்டிங் தியரி வந்துட்டு எவ்வாறு அந்த நிறுவனத்துல வந்துட்டு இருக்கணும், அந்த ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் வந்துட்டு எவ்வாறு இருக்கணும் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு அந்த அக்கவுண்டிங்ல உள்ள என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எவ்வாறு நம்ம பினிஷ் பண்ணணும், எவ்வாறு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு அந்த ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங்ல உள்ள தரப்பண்பு குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் அந்த இருக்கணும், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தியரி வந்துட்டு அக்கவுண்டிங் தியரி பேசிக்கா சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. சோ இவ்வளவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்டா வந்துட்டு அதுதான் வந்துட்டு அக்கவுண்டிங் தியரி. அக்கவுண்டிங் தியரி வெரி பேசிக் வந்துட்டு ஆல்ரெடி நடந்த விடயங்களை வச்சு கோட்பாடாண்டு உருவாக்கி அதை வச்சு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேமா யூஸ் பண்றாங்க. சில கண்ட்ரிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாங்க, சில கண்ட்ரிஸ் வந்துட்டு சேம், ஆல்மோஸ்ட் சேம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட வந்துட்டு மத்த எல்லா அநேகமான கண்ட்ரிஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க சேம். சோ அத வச்சுட்டு ஸ்டாண்டர்ட வச்சுட்டு எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன LKS1 வந்துட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் LKS2 இன்வென்ட்ரிஸ பத்திட்டு சொல்லப்படுது. இன்வென்ட்ரிஸை எவ்வாறு வந்துட்டு கால்குலேட் பண்றது, என்னென்ன மெத்தட் இருக்குது, FIFO மெத்தட் இருக்கு, LIFO மெத்தட் இருக்குது, அதை எவ்வாறு யூஸ் பண்றதுன்னு சொல்றதுதான் LKS2 இன்வென்ட்ரிஸ பத்தி வந்துட்டு சொல்லப்படுது. சோ அடுத்தது LKS7 வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் LKS7 எடுத்துக்கொண்டோம்னா ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 7 எடுத்துக்கொண்டோம்னா காசு பாய்ச்ச கூற்று எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லப்படுது.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணித்தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகணும், இல்ல அக்கவுண்ட்ஸையும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் இல்லாம அக்கவுண்ட்ஸையும் வந்துட்டு எவ்வாறு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு, லீசிங்க்கு இருக்குது, கான்ட்ராக்டுக்கு இருக்குது. சோ ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்குது. சோ அந்த ஸ்டாண்டர்ட வந்துட்டு யூஸ் பண்ணும் பொழுதுதான் எல்லா கம்பெனிக்குமான அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்டா இருக்கும், சேமா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும். சோ ஈஸியா கம்பேர் பண்றது, ஈஸியா வந்துட்டு தீர்மானங்கள் எடுப்பதற்கு இலகுவா இருக்கு. சோ இந்த தியரி, அக்கவுண்டிங் தியரின்னு சொல்றது அடிப்படையா பயன்படுத்தக்கூடிய அனுமானங்கள், கட்டமைப்புகள் இவ்வளத்தை உள்ளடக்கியதுதான் இந்த கணக்கியல் கோட்பாடு. இதன் ஊடாக இத யூஸ் பண்ணும் பொழுது சிறந்த முறையில வந்துட்டு நிறுவனத்துல வினைத்திறனான முறையில அக்கவுண்ட்ஸ வந்துட்டு அக்கவுண்ட்ஸையோ அல்லது ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இதுதான் வந்துட்டு அக்கவுண்டிங் தியரி. சோ இப்ப வந்துட்டு இது பிரீஃபா நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வாட் இஸ் த அக்கவுண்டிங் தியரி. ஆனா இதுல வந்துட்டு அழகா உங்களுக்கு அக்கவுண்டிங் தியரி என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது, அதை ரீட் பண்ணி விலகி கொள்ள முடியும். சோ முக்கியமான இடத்தை மட்டும் நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்திக் கொள்றேன். கணக்கிய கோட்பாடு என்றால் என்ன? சோ இந்த அக்கவுண்டிங் தியரி என்று சொல்றது என்னென்றா, நிதி அறிக்கையிடல் கொள்கையினை உபயோகிப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்